விக்னேஸ்வராய நமக. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குருபெயர்ச்சி யார் யார் கவனத்துடன் செயல்பட வேண்டும், பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ராசிகள் எது? முதல்ல கும்பராசிகாரங்க பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் போதுமானது. எந்த விஷயத்தையும் அந்த அனுகூலத்தையும் பெறாமல் இருக்கிறது, அடுத்த ஒரு சொத்துக்கு சார்ந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணாமல் இருக்கு, நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி விமர்சனம் பண்ணாமல் இருக்குது, நம்ம எதிரியை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருக்கு, இந்த விஷயங்களை தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக தனுசு ராசி, முழுதாக நாம யாரு என்ன சமாச்சாரத்துல இருக்கிறோம், நம்மளுடைய கடன் பிரச்சனை எவ்வாறு இருக்குது, நம்ம நோயினுடைய பிரச்சனை எவ்வாறு இருக்குது, உடல் சார்ந்த பிரச்சனை எவ்வாறு, இந்த மாதிரி விஷயத்தை நாம் கவனத்துடன் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். ரொம்ப கவனத்தோட இருக்கணும் ஐயா. ஒரே வார்த்தை சொல்லணும்னா ஒரு மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ராசியா இருக்கு. அடுத்ததாக சிம்ம ராசிகள், பொறுமை நிதானம் பிரதானம் இதை அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ராசியில முதன்மை பெறுகின்ற ராசியாக. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வர அயனசயன போகத்துக்கு வர, உடம்பையும் பார்த்துக்கணும், தன்னையும் பார்த்துக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும். நம்ம செயல்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நாம எவ்வளவு தூரம் கடன் வாங்குறோம் என்பது எல்லாத்தையுமே விமர்சனம் எடுக்காத அளவுக்கு நாம பார்த்துக்கணும். அடுத்தவர் விமர்சனத்துக்கு நாம் ஆளாகாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். ஆகமொத்த இந்த 3 ராசிகளும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம். பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல பொறுமையோடும் ஒரு முறைக்கு 2 முறை யாருக்கு கொடுக்குறோம், இல்லை யாருக்கிட்ட நாம வாங்கணும், இதெல்லாம் நாம ரெஃபர் பண்ணி வச்சுக்கணும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் வரைக்கும் நாம் சந்திக்கின்ற காலமாக மாறும். எந்த விமர்சனத்தையும் சின்ன பேச்சு தான் நாம பேசியிருப்பானோ அது பெருசாக மாறி இருக்கும். புயலை போல கிளம்பும். அதனால இந்த நேரத்துல கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம், கவனத்துடன் பேச வேண்டிய காலமாக மாறப்போகுது. ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தை சிம்மராசிக்காரங்க தயவு செய்து கடைபிடிக்கும். ரொம்ப லிமிட் இந்த நேரத்துல, அந்த நேரத்துல கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா 8ஆம் இடத்தை பகவானுடைய பார்வை பதியுது. அந்த 8 தான் காதல் தருகின்ற இடம், 8 தான் அவமானத்தை தருகின்ற, 2மே தரும். 8 நல்லதையும் தரும், கெட்டதும் தரும், அதிர்ஷ்டத்தையும் தரும், யோகத்தையும் தரும், எல்லாமே தரும். இந்த சொன்ன 8 8ஆம் மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, இந்த வார்த்தையெல்லாம் உண்மை. நம் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக வேண்டும் என்றால் இறை நாமத்தையும் இறை பற்றையும் நாம் கடைபிடித்தால் போதுமானது. அண்ணாமலையாருடைய வழிபாடை எடுத்துங்க, நல்லதே நடக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருக. மாதந்தோறும் பௌர்ணமி மட்டும் அமாவாசை தினத்திலும் போலாம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.